அனைவருக்கும் வணக்கம். மும்பையின் இதயம் என்று சொல்லப்படும் தாராவில் இன்று ஒரு விதமான பயமும் பதற்றமும் கலந்திருக்கிறது. தலைமுறையாக இங்கே வாழ்ந்த மக்களுக்கு இப்போது அவர்களின் நிலம் சொந்தமா இல்லையா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. சார், இந்த சந்தையை கொஞ்சம் பாருங்க. இங்கு இருக்கிற ஒவ்வொரு செங்கலும் இந்த மக்களோட உழைப்பு. ஆனால் இன்னைக்கு மறுசீரமைப்பு என்ற பேரில் இவங்களை இங்கிருந்து அப்புறப்படுத்த பார்க்குறாங்க. நாங்கள் அங்கே இருந்த ஒரு அக்கா கிட்ட கேட்டோம், அக்கா இங்கே எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க, உங்களுக்கு பட்டா இருக்கான்னு. அந்த அக்கா சொன்னாங்க, நாங்கள் 40 வருஷமாக இங்கே தான் தம்பி இருக்கோம். எங்கள் அப்பாவோட காலம் அது. இப்போ எங்களை இன்எலிஜிபிள், அதாவது தகுதியற்றோர்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு அவங்க சொன்னால் நாங்கள் இப்போ எங்கே போவோம்? இந்த சின்ன வீட்டில் தான் எங்கள் மொத்த உலகமே இருக்குது. எதையும் பிடிங்கிட்டாங்கன்னா நாங்கள் நடுத்தெருவில் தான் நிற்கணும். பார்த்தீங்களா சார், இங்கே இருக்கிற பல பேருக்கு முறையான ஆவணங்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க இங்கே வாழ்கிறதுக்கு சாட்சியாக இந்த வீடும் அவங்க உழைப்பும் இருக்குது. இது வெறும் இடம் இல்லை சார், இவங்களோட அடையாளம் சார். தாராவினா அது வெறும் குடியிருப்பு மட்டும் இல்லை சார், இது ஒரு பெரிய பொருளாதார மையம் சார். இங்கே இருக்கிற தொழிற்சாலைகள், மண்பாண்ட தொழில்கள் எல்லாம் இந்த நிலத்தை நம்பி தான் இருக்குது சார். பெரியவரே, புதுசாக அடுக்குமாடி குடியிருப்பு கட்டினா உங்களுக்கு சந்தோஷந்தானா அப்படின்னு நாங்கள் ஒருத்தரை கேட்டோம். அவர் சொன்னார், தம்பி அவங்க தர 300 சதுர அடியில் நான் எப்படி என் தொழிலை பண்ணுவேன்? அடுக்குமாடி வீட்டுக்குள்ளே இந்த மிஷின்களை வைக்க முடியுமா? எங்களை வாழ வைக்கிறதா சொல்லிட்டு எங்களோட வாழ்வாதாரத்தை நசுக்கிறாங்க தம்பி அப்படின்னு அவர் சொன்னார். அதை கேட்டதும் எனக்கு ரொம்ப மனசு உடைச்சலாக ஆயிடுச்சு. சார், இங்கே பாருங்கள் சார், இந்த நோட்டீஸில் என்ன போட்டிருக்குன்னு யாருக்குமே புரியல. எல்லாம் இங்கிலீஷ்லேயும் மராத்திலையும் எழுதியிருக்குன்னு சொல்லி சில பேர் எங்ககிட்ட சொன்னாங்க. சட்ட சிக்கல் ஒரு பக்கம், மறுபக்கம் தரகர்களின் மிரட்டல். நீங்கள் இப்போது கையெழுத்து போடலைன்னா அப்புறம் உங்களுக்கு வீடே கிடையாதுன்னு பயமுறுத்துகிறாங்க சார். தாராவியை நவீனப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு அதை நவீனப்படுத்துறதுனால தப்பில்லை, ஆனால் அது இங்கே இருக்கிற மக்களை அழிச்சிட்டு வரக்கூடாது சார் என்று அவங்கெல்லாம் எங்ககிட்ட கேட்டுட்டு வந்தாங்க. வளர்ச்சி வேணும் சார், ஆனால் அந்த வளர்ச்சி யாரை வெளியேற்றுறது? தாராவில் இருக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் இந்த நிலத்தில் உரிமை இருக்குது சார். இவங்களோட கண்ணுக்கு பதில் சொல்ல வேணும் சார். அவங்களுடைய கண்ணீர் ஒவ்வொன்றும் சாதாரண நீர் அல்ல சார், அது அவங்களுடைய கஷ்டத்தை சொல்கிற ஒரு உருக்கம் சார். அந்த கண்ணீருக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்குது சார். நிச்சயமாக சார், நிலங்கிறது ஒரு சொத்து மட்டும் இல்லை, அது ஒரு மனுஷனோட கௌரவம். இது தாராவியோட வழி. இது மாற்றத்திற்கான குரல் இல்லை, பிழைப்பதற்கான போராட்டம்.